வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேலி பருத்தி இலையின் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலி பருத்தி என்னடா புது பேராக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி புது வகையான ஒரு இலையை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். வேலி பருத்தியானது இலையும் வேரும் மருத்துவத்தன்மை கொண்டதாக அமையுது. கொரோனா போன்ற பல வைரஸ் தொற்று நோய் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறு. இந்த பிரச்சனையை தீர்க்கும் அற்புத மூலிகை இந்த வேலி பருத்தி கீரையில் இருக்குது. மற்றும் தூதுவளை, துளசி, கண்டங்கத்திரி, ஆடாதோடா, முசுமுசுக்கை, கரிசலங்கண்ணி போன்ற பலதரப்பட்ட கீரை வகைகளில் இந்த வேலிப்பருத்தி கீரையும் ஒன்று. சுவாச பிரச்சனையை சரி செய்யும் தன்மை முக்கியத்துவம் கொடுக்கிறதா இந்த கீரை அமையுது. மேலும் சித்தர்களால் உத்தமணி என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா வேலியில் படர்ந்து இருக்கும். இலை இதய வடிவிலையும் இருக்கும். இரட்டை காய்களை கொண்டதா அமையுது. மேலும் இதனுடைய காய்கள் முட்டை வடிவத்தில் நாம் பார்க்கலாம். காய் வெடிக்க பஞ்சு போல வெளியே வருது. ஸோ இதனாலேயே இதுக்கு வேலிப்பருத்தி கீரை அப்படின்னு பெயர் வந்ததுன்னே சொல்லலாம். வேலிப்பருத்தி கீரையை குழம்பாகவும் நம்ம சாப்பாட்டில் எடுக்கலாம். மேலும் சித்தம் மற்றும் வரும மருந்துகளில் மருந்து தயாரிக்க மற்றும் மூலிகை தைலங்களை தயாரிப்பதில் இந்த வேலிப்பருத்தி இலையின் பங்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதிலும் குறிப்பாக காயத்ரி மேனி என்ற தைலம் தயாரிப்பதில் இதன் பங்கு இன்றியமையாததுன்னு சொன்னால் அது மிகை ஆகாது. மேலும் இந்த வேலிப்பருத்தி கீரையின் வேர், இலை, பால் எல்லாமே மெடிசனுக்கு பயன்படக்கூடியதாக அமையுது. நாட்டு மருந்து கடைகளில் ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து வகை தான் இந்த வேலிப்பருத்தி கீரை வகை. மேலும் நோயற்ற வாழ்வை அள்ளித்தரும் தன்மை கொண்டதா இது அமையுது. ராமநாதபுரத்தை சேர்ந்த சித்த மருத்துவர் ஒருவர் வேலி ஓரங்களில் படர்ந்து மனிதர்களின் வலியை குறைக்கும் அற்புதமான மூலிகை இந்த வேலிப்பருத்தி கீரை அப்படின்னு இதுக்கு ஒரு டெஃபினிஷனும் கொடுத்துருக்கிறாரு. மேலும் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் என்னன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. இந்த வேலிப்பருத்தி கீரையின் மறுபெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தம மா காணி மற்றும் உத்தம கன்னிகை, உத்ராமானி, அச்சானி மூலி, உத்தம தாலி அப்படின்னு பலதரப்பட்ட பெயரில் இந்த வேலிப்பருத்தி கீரை அழைக்கப்படுது. இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டதா இந்த வேலிப்பருத்தி கீரை அமையுது. மேலும் குழந்தைகளின் நோஞ்சான் தன்மையை நீக்கி உடலை வலிமையாக்கும் தன்மை கொண்டதா இந்த கீரை அமையுது. சுவாச கோளாறு ஏற்படாம நம்ம உடலை பாதுகாக்குது. ஆஸ்துமாவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுல இந்த வேலிப்பருத்தி கீரையின் பங்கு இன்றியமையாததா இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு இது தீர்வாகவே அமையுது. மேலும் வயிறு வலி, குளிர் காய்ச்சல், சளி தொல்லை போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கும் இது தீர்வு கொடுக்குது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதாந்திர பிரச்சனையில் வரும் வலியை சரி செய்யும் தன்மை இதுக்கு உண்டு. மேலும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மையும் இந்த வேலிப்பருத்தி கீரைக்கு உண்டு. காச நோய் இருக்கிறவங்க இந்த இலையை எடுக்கிறதன் மூலமாக காச நோய் காணாமலே போய்விடுன்னு சொன்னால் அது மிகை ஆகாது. குழந்தைகளுக்கு சளி தொல்லை ஏற்படாமல் நம்மளால் பார்த்துக்க முடியுது. மேலும் இந்த வேலிப்பருத்தி கீரையை நாம் எடுத்துக்கிறதன் மூலமாக உடல் வலி, இடுப்பு வலி, முட்டு வலி போன்ற பிரச்சனைக்கு தீர்வாக அமையுது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செரிமானம், வாந்தி, மந்த இழப்பு மற்றும் கை கால் சில்லிட்டு போதல் மற்றும் சுரம் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையுது. மேலும் நச்சுக்கடி, கரப்பான், கிராந்தி, சூளை, பிடிப்பு, வாய்வு போன்ற பிரச்சனையும் சளியுடன் கூடிய மந்தத்தை சரி செய்யும் தன்மையும் இந்த வேலிப்பருத்தி கீரைக்கு உண்டு. மேலும் இருமலை சரி செய்யும் தன்மை இதில் இருக்கு. நாமச்சுற்று, கண்டமாலை போன்றவைக்கு இது தீர்வா அமையுது. இது மட்டும் இல்லாமல் கீழ்வாதம், முடக்குவாதம், வாத கடைச்சல், இடுப்பு வலி, வாத வலி, வீக்கம் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த கீரை தீர்வா அமையுது. யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரம்பத்திலேயே கண்டு இந்த வேலிப்பருத்தி கீரை எடுக்கிறதன் மூலமாக 40 முதல் 50 நாளுக்குள் இதை சரி செய்ய முடியும். மேலும் குழந்தைகளுக்கு வாய்வு தொல்லை நீங்கி பேதியாகும், பூச்சி, கிருமி சாகும் தன்மை கொண்டதா இது இருக்கு. வலி நிவாரணம், கிருமி நாசுனி, நாள்பட்ட புண் ஆற்றும் தன்மை கொண்டதா இருக்கு. சிறுநீரக பெருக்கியாகவும் இந்த பருத்தி வேலி கீரை செயல்படுது. இரத்தத்தில் கலந்துள்ள பித்த நீர் குறைக்குது. இரத்த அழுத்தத்தையும் குறைக்குது. உடலில் அசதியை போக்கி நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய தன்மை இந்த பருத்திவேலி கீரைக்கு உண்டு. மேலும் சளி, உடல் வலி, இடுப்பு வலி, முட்டு வலி, மூச்சடைப்பு போன்ற பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கு. பிளவை புண் எளிதில் ஆறும் தன்மை இந்த பருத்திவேலி கீரைக்கு உண்டு. மேலும் கை கால் குடைச்சல், வீக்கம், நடுக்கம், இரைப்பை, கோழைக்கட்டு போன்றவை சரி செய்யப்படுது.
பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு. இந்த பருத்திவேலி கீரையை நம்ம எடுக்கிறதன் மூலமாக கர்ப்பப்பை வலுப்பெறும் மற்றும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வாக அமையுது. சித்த மற்றும் மருத்துவ முறைகளில் மூலிகை தயாரிக்கிறதுல இந்த பருத்திவேலி கீரை பங்கு இன்றியமையாததாக இருக்குது. வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பருத்திவேலி கீரையை எடுக்கலாம். வயிற்றுப்புழு, பசியின்மை, ஆஸ்துமா போன்றவை இது கண்ட்ரோல் பண்ணுது. இவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த பருத்திவேலி கீரையை இதுவரை நாம் தெரியாமல் இருந்தாலும் இதுக்கு மேலேயும் இதோடைய பயன்கள் தெரிந்து கொண்டு இதை நம்ம உணவில் எடுத்து வளமோட வாழணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.